வாங்க சார் வாங்க. ஆப்பிள் சார், ஆரஞ்சு சார், மாதுளை சார், இப்படி பழக்கடையில வியாபாரம் நடக்கிறத பார்ப்போம். நான் வியாபாரம் விற்க வரலங்க. ஒரு பழத்தை கண்ணை கட்டி அதை சாப்பிட்டு என்ன பழம் சொன்னா அழகா நம்ம சொல்லிடுவோம்ல. ஆமா, அதனுடைய ருசியை வச்சு என்ன பழம்ங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய ஸ்பாவத்தை வச்சு, நம்முடைய குணங்களை வச்சு நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பைபிள்ல கூட அழகா வசனம் இருக்குங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒருத்தவங்களுடைய கனியை வச்சு, அதாவது அவங்களுடைய ஸ்பாவத்தை வச்சு, அவங்களுடைய குணத்தை வச்சு அவங்க யாருங்கிறத அறிந்து கொள்ளலாம். உங்க கனி எப்படி இருக்குது? விருப்பப்பட்டு மற்றவங்க விருப்பப்படுகிற அளவுக்கு இருக்குதா, அல்லது இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை மற்றவர்களால தூசிக்கப்படுகிறதா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு இயேசுசாமி சொல்றாரு. நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழலைன்னு சொன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய், நல்ல குணங்கள் உள்ளதாய், நல்ல ஸ்பாவங்கள் உள்ளதாய் இருக்கட்டும். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்க நல்ல கனி கொடுக்கிறவங்களா மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அருமையான அண்ணன் பேரு சர்க்குணம். அண்ணனுடைய பேரே பாருங்க, அவங்க பல வியாபாரம் பாக்குற மாதிரி அண்ணன் பேரும் சர்க்குணம். நம்ம குணத்துல அதுதான் கனி, குணம் தான் கனி. அதனால நல்ல கனி உடையவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் அருள் செய்வார். கிருபையுள்ள பிதாவே, இந்த நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சில நேரத்துல எங்களுடைய குணத்தை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை தூசிக்கிற அளவுக்கு நாங்க வாழ்ந்துடுறோம். இல்ல ஆண்டவரை, எங்களுடைய கனி நீர் மகிமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவரை நாங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கனியுள்ள வாழ்க்கை வாழுங்க. இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்க. God bless you.